Praise the Lord. Praise the Lord. இந்த உயிர்ப்பின் பெருவிழா நாட்களிலே பாஸ்கா காலத்தின் சிறப்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம், அனைவருக்கும் சிறப்பான பாஸ்கா கால நல்வாழ்த்துக்கள். இன்று பாஸ்கா 6ஆம் வாரத்தின் மிக சிறப்பான ஒரு நாள். உங்களை இந்த இன்றைய வார்த்தை ஆழமான பார்வை நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கிறோம். கண்டிப்பா இன்றைய நாளுக்காகவும் நாம தியானிக்கவிருக்கும் இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நமக்கு கிடைக்கப் போவதற்காகவும் ஆண்டவருக்கு முழு மனதோடு நன்றி செலுத்துவோம். ஆமாம், இப்போ ஒரு சிறு ஜெபத்தோடு தொடங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். ஆமேன். எங்களை அளவின்றி அன்பு செய்யும் விண்ணகத் தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக நீர் எங்களுக்கு தரும் ஆறுதலுக்காகவும் தூய ஆவியாம் துணையாளரின் வருகைக்காகவும் உம்மை போற்றுகிறோம். உயிர்ப்பின் ஆறுதலான செய்திக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய வல்லமையுள்ள வலக்கை எங்களை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி எவ்வித ஆபத்துகளும் இன்றி வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே நன்றி. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவர் மீதும் உமது இரக்கமும் மன்னிப்பும் குணமளிக்கும் வல்லமையும் அருளும் நிறைவாக இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் பெற்று தங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கையை கண்டடைய அருள் தாரும். இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்க்கும் ஒவ்வொருவரும் அன்பின் ஆழத்தை உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். அவர்கள் எதிர்கொள்ளும் அன்றாட போராட்டங்கள், வலிகள், மனக்கவலைகள் அனைத்திற்கும் உம்மிடமிருந்து உண்மையான ஆறுதல் கிடைக்கட்டும். இறை நம்பிக்கையாளர்களும் சமூகங்களும் தூய ஆவியாரால் உண்மையிலும் நீதியிலும் வழிநடத்தப்படவும். ஆமென். துன்புறுத்தப்படுவோர் ஜெபத்திலும் சாட்சிய வாழ்விலும் உறுதியாக நிலைத்திருக்கவும் ஆண்டவரை மன்றாடுகிறோம். மறைப்பணியாளர்களும் நற்செய்தி அறிவிப்பாளர்களும் இயேசுவை தைரியமாக அறிவிக்கவும். ஆமென். குடும்பங்களும் புதிய விசுவாசிகளும் திருமுழுக்கை ஏற்று மீட்பின் சந்தோஷத்தில் களிகூறவும். உண்மை ஆண்டவரே. திருச்சபையானது தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு பலருக்கும் மீட்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரவும். ஆமென். எங்களின் இந்த ஊழியமானது குறிப்பாக எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் தூய ஆவியாரின் குரலுக்கு செவிமடுக்கவும் விசுவாசத்தோடு சோதனைகளை தாங்கிக் கொள்ளவும் மீட்பின் மகிழ்ச்சியில் திளைக்கவும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே செவிசாயும். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். ஆமென். இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி. இன்றைய நாளின் வாசகங்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தரப்போகுது. அதை பத்தி நம்ம ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நபர் எந்த ஒரு தவறும் செய்யாத மிகவும் நேர்மையான ஒரு மனிதர். அவர் மீது அநியாயமாக பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு மிக கடுமையான தனிமைச் சிறையில் அடைக்கப்படுகிறார். வெளிச்சமே இல்லாத ஈரப்பதமும் துர்நாற்றமும் வீசும் அந்த 2 அறையில் அடைக்கப்பட்டால் ஒரு சாதாரண மனிதனோட மனநிலை எப்படி இருக்கும்? விரக்தி, கோபம், கடவுள் ஏன் என்னை கைவிட்டார் அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம், இதெல்லாம் தானே வரும். சரியா சொன்னீங்க. ஆனா நான் இப்போ சொல்ல போற அந்த சின்ன ஸ்டோரி என்னவென்றால், அந்த நபர் அப்படி செய்யல. மாறாக அவர் ஒவ்வொரு நாள் நள்ளிரவிலும் ஆண்டவரை போற்றி சத்தமாக பாடல்களை பாடத் தொடங்கினார். ஓ, இருக்குல பாடுறாரா? ஆமா. ஆரம்பத்துல இது அந்த சிறை காவலர்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு. ஆனா நாட்கள் செல்ல செல்ல அவர் பாடிய அந்த பாடல்கள் அந்த சிறைச்சாலையின் கல் சுவர்களை தாண்டி அங்குள்ள கொடூரமான காவலர்களோட கடினமான இதயங்களுக்குள்ள ஊடுருவியது. எவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்டோரி இது. உண்மைதான். காலப்போக்குல அந்த சிறைச்சாலை முழுவதும் ஒரு விவரிக்க முடியாத அமைதியும் மாற்றமும் பரவியது. இருளால் சூழப்பட்ட ஒரு சூழ்நிலைய ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கும் தூய ஆவியானவர் எப்படி ஒளியாக மாற்ற முடியும் என்பதற்கு இந்த ஸ்டோரி ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நாம மனிதர்கள் பாத்தீங்கன்னா சூழ்நிலைகளால் ரொம்ப எளிதில் பாதிக்கப்படக்கூடியவங்க. ஆனா தூய ஆவியார் நமது வாழ்க்கையின் இருண்ட நேரங்களில் எப்படி ஒரு துணையாளராக வந்து நம் பயத்தை உடைக்கிறார் என்பதைத்தான் இன்று நாம் தேடப் போகிறோம். ஆமா. இன்னைக்கு யோவான் நற்செய்தி, திருத்தூதர் பணிகள், திருப்பாடல்கள் 138, அப்புறம் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவங்களோட மறையுரை, இது எல்லாத்தையும் ஒன்னா இணைத்து ஆண்டவர் நமக்கு சொல்ல வரும் அந்த செய்தியை அறிந்து கொள்ள போறோம்.
யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரையிலான வசனங்களை நாம எடுத்தோம்னா சீடர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய உணர்வுபூர்வமான போராட்டம். ஏன்னா இயேசு தமது இறுதி இரவு உணவின் போது தம் சீடர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் இல்லையா? சீடர்கள் அனைவரும் பெரும் துயரத்துல உறைந்து போயிருக்காங்க. ஆமாம், இயேசு அவங்க கிட்ட இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன் என்று சொல்றாரு. எனக்கு இது அவ்வளவு எளிதாக புரியல. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு நண்பன் நான் மிகவும் கஷ்டப்படும் நேரத்துல நான் கிளம்புகிறேன் என்று சொல்றது போல இல்லையா? நாம் அப்படி நினைக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு. இயேசு ஏன் அவங்கள விட்டு செல்ல வேண்டும்? அவங்க தொழில், குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவே கதி என்று வந்தவங்க. அது அவர்களுக்கு கூடுதல் துயரத்தை தராதா? நீங்க கேக்குறது மிக சரியான கேள்வி. மனிதர்களாகிய நமக்கு உடல் ரீதியான ஒரு பிரசன்னம் ரொம்ப தேவைப்படுது. நம்ம நேசிப்பவர்களை பார்க்கணும், அவங்க அருகில் இருக்கணும் தான் நம்ம மனித மூளை வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆமா, தொட்டு பேசுறதுதான் நமக்கு ஆறுதல். அதனாலதான் இயேசுவோட இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு பேரதிர்ச்சியா இருந்திருக்கு. ஆனா இந்த இடத்துலதான் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவங்களோட வார்த்தைகள் நமக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை தருது. அவர் என்ன சொல்றாரு? இயேசு அவங்கள விட்டு செல்வது ஒரு நிரந்தர பிரிவோ அல்லது அவர்களை கைவிடும் செயலோ கிடையாது. அது ஒரு அவசியமான நகர்வு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவசியமான நகர்வா? ஒருவரை கண்ணீரில் தவிக்க விட்டு செல்வது எப்படி அவசியமாகும்? இத புரிந்து கொள்ள நாம ஆன்மீக செயல்பாட்டின் அடுத்த கட்டத்திற்கு செல்லணும். இயேசு நற்செய்தியில மிக தெளிவாக சொல்றாரு, நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் அப்படின்னு. ஓ, அந்த தூய ஆவியானவரை பத்தி சொல்றாரு. சரியா சொன்னீங்க. இயேசு உடல் ரீதியா அவங்களோடு இருந்தவரை அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே இருக்க முடியும். கலிலேயாவுல இருந்தா எருசலேம்ல இருக்கிறவங்களுக்கு அவர் அருகில் இருக்க முடியாது இல்லையா? ஆமாம், அது மனித உடலோட ஒரு வரையறை. ஆனா அவர் தந்தையிடம் சென்று தூய ஆவியார, அதாவது அந்த துணையாளரை அனுப்பும்போது அவர் உலகத்துல உள்ள ஒவ்வொரு மனிதனோட இருதயத்திலும் ஒரே நேரத்துல பிரசன்னமாக முடியும். ரொம்ப ஆழமான விளக்கம். இயேசுவோட இந்த சிலுவை பயணமோ விண்ணேற்றமோ தூய ஆவியார் வருவதற்கு முற்றிலும் அவசியமாகிறது. மனிதர்கள் தங்களுக்குள் இருக்கும் அந்த ஆன்மீக பார்வையை திறக்க இயேசுவின் இந்த உடல் ரீதியான பிரிவு தேவைப்பட்டது. ஓ, அப்படியானால் இயேசுவோட உடல் ரீதியான பிரசன்னம் முடிவுக்கு வந்தாலும் அவர் தூயாவியார் வழியாக தொடர்ந்து முன்னை விட மிக நெருக்கமா அவங்களோட இருக்க போறாரு அப்படிங்கிறீங்க? 100க்கு 100 உண்மை. திருத்தந்தை பெனடிக்ட் இதை மிக அழகா விளக்குகிறார். அந்த துணையாளர் வரும்போது மனிதர்களின் உள்ளங்களை ஒளிரச் செய்வார். அதாவது ஒரு மாபெரும் ஒளியை கொடுப்பார். ஆமாம், மனித மூளைக்கு தோல்வியாக தெரிந்த இயேசுவின் சிலுவை மரணம் உண்மையில ஒரு மாபெரும் அன்பின் செயல் அப்படிங்கிறதை சீடர்களின் மனக்கண்களில் அந்த துணையாளர் ஒளிரச் செய்வார். அந்த தூய ஆவியார் நம்மை வெறும் பார்வையாளர்களாக வைக்காமல் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கும் கருவிகளாகவே மாற்றிடுவார். ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா அந்த துணையாளர் வரும்போது 3 முக்கியமான காரியங்களை உலகினருக்கு எடுத்துக்காட்டுவார் என்று இயேசு சொல்றாரு. பாவம், நீதி, தீர்ப்பு ஆகிய 3. ஆமா, நற்செய்தியில அப்படிதான் இருக்கு. சாதாரணமாக படிச்சா இது ஏதோ சட்ட புத்தகம் போல இருக்கு. இது நம்ம எப்படி நடைமுறை வாழ்க்கையில புரிந்து கொள்வது? இதை மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக பாவம். இங்கே பாவம் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக நினைக்கிற பொய் சொல்வது, ஏமாற்றுவது போன்ற அன்றாட தவறுகளை மட்டும் குறிக்கல. வேற என்ன குறிக்குது? தூய ஆவியார் பாவம் என்று சுட்டிக்காட்டுவது ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாதிருப்பதை, அதாவது நிலைவாழ்வை தரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுப்பதே மிகப்பெரிய பாவம் என்பதை அவர் உணர்த்துவார். அருமை. இரண்டாவதாக நீதி என்று சொல்றாரு இல்லையா? ஆமா, நீதி. இதை நான் கொஞ்சம் தடுத்து கேட்கிறேன். இயேசு சிலுவையில் ஒரு குற்றவாளியைப் போலதானே இருந்தார். பிறகு எப்படி தூய ஆவியார் அதை நீதி என்று நிறுவுவார்? நீதிமன்றம் லஞ்சம் வாங்கிவிட்டு ஒரு நிரபராதியை குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கிறது என்று வச்சுக்குவோம். அந்த மனிதன் சிறைக்கு செல்கிறான். உலகம் அவனை பார்த்து சிரிக்கிறது. ஆனால் வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றதும் அங்கிருக்கும் நேர்மையான நீதிபதி கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து இவர்தான் உண்மையான நீதிமான் என்று தீர்ப்பளிக்கிறார் அல்லவா? ஆமாம், அதுதானே சரியான நீதி. அதுபோலதான் இந்த உலகம், அதாவது இந்த கீழ் நீதிமன்றம் இயேசுவை குற்றவாளி என்று சிலுவையில் அறைந்தது. ஆனா எல்லாம் வல்ல தந்தை, அதாவது உச்ச நீதிமன்றம் அவரை உயிர்த்தெழச் செய்து தன் வலப்பக்கத்தில் அமரச் செய்ததன் வழியாக அவர் நிரபராதி என்றும் அவரே உண்மையான நீதிமான் என்றும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் நிரூபித்து விட்டார். இதைத்தான் தூய ஆவியார் உலகிற்கு எடுத்துக் காட்டுவார். என்ன ஒரு வியக்கத்தக்க விளக்கம்.
இப்போ 3வது காரியம் புரியுது. தீர்ப்பு. ஆமா, தீர்ப்பு. இவ்வுலகின் தலைவனான சாத்தான் ஏற்கனவே தண்டனை பெற்றுவிட்டான் என்பதை தூய ஆவியார் தெளிவாக காட்டுவார். சிலுவை மரணம் சாத்தானின் வெற்றி போல தெரிந்தது, ஆனா அதுவே அவனுக்கான இறுதி தீர்ப்பாக மாறிப்போனது. கண்டிப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய இழப்பையோ உங்கள் நெருக்கமானவர்களின் பிரிவையோ சந்தித்துக் கொண்டிருந்தால் கடவுள் உங்களை விட்டு விலகிவிட்டார் என்று ஒருபோதும் நினைக்காதீங்க. அந்த வெற்றியிடத்தில் ஒரு பெரிய துணையாளராக தூய ஆவியாரை நிரப்பவே ஆண்டவர் சில நேரங்களில் அனுமதிக்கிறார். ரொம்ப ஆறுதலான வார்த்தைகள். ஆனா இதெல்லாம் தத்துவ ரீதியா கேட்பதற்கு நல்லா இருக்கு. உண்மையில தாங்க முடியாத வலி வரும்போது இந்த துணையாளர் உண்மையிலேயே செயல்படுவாரா? இந்த ஆவியானவர் மனிதனோட உயிரியல் வழிகளை தாண்டி செயல்படுவாரா? இது ஒரு நல்ல கேள்வி. இதற்கான விடையை தேடி நாம பிலிப்பி நகருக்கு செல்ல வேண்டும். திருத்தூதர் பணிகள்லையா? ஆமா, திருத்தூதர் பணிகள் 16ஆம் அதிகாரம் 22 முதல் 34 வரையிலான வாசகத்துல நாம ஒரு அதிர்ச்சியூட்டும் நிகழ்வை பார்க்கிறோம். நீங்க சொல்லும் போதே எனக்கு அந்த காட்சி கண்முன் வருது. இந்த தூய ஆவியார் எப்படி நமக்குள் செயல்படுகிறார் அப்படிங்கறத பார்க்க அந்த வாசகத்துக்கு செல்வோம். தத்துவங்கள் உண்மையாகிற களம் அந்த பிலிப்பி நகர சிறைச்சாலைதான். அந்த சூழ்நிலையை சற்று கற்பனை செய்து பாருங்க. பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்ததற்காக கைது செய்யப்படுகிறார்கள். ரோமானியர்களோட தண்டனை எவ்வளவு கொடூரமானது தெரியுமா? அவர்கள் மேலுள்ள ஆடைகள் கிழிக்கப்படுகிறார்கள், தடியால் மிக கடுமையாக அடிக்கப்படுகிறார்கள். ஆமா, அவர்களின் முதுகில் சதை கிழிந்து ரத்தம் வழிகிறது. அந்த எத்தனையோ காயங்களோடும் வலியோடும் அவர்கள் சிறைச்சாலையின் மிக ஆழமான வெளிச்சமே இல்லாத உட்சிறையில் தள்ளப்படுகிறார்கள். அது மட்டுமில்ல, அவர்கள் கால்கள் தொழுமரத்தில் உறுதியாக மாட்டப்படுகிறார்கள். அந்த தொழுமரம் என்பது கால்களை அகலமாக விரித்து வைத்து பூட்டக்கூடிய ஒரு கொடிய கருவி. தசைகள் சுருங்கி நகரவே முடியாத ஒரு நரக வேதனையை அது கொடுக்கும். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. நான் வீட்ல கொசு கடித்தாலோ அல்லது கொஞ்ச நேரம் கரண்ட் போனாலும் புலம்ப ஆரம்பிச்சிடுவேன். நாம எல்லாரும் அப்படிதான். ஆனா நள்ளிரவில் பவுலும் சீலாவும் அழுது கொண்டிருக்கவில்லை, வலி தாங்க முடியாமல் புலம்பவில்லை. ஆண்டவரே, உமக்காகத்தானே ஊழியம் செய்தோம், எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை என்று குறை சொல்லவில்லை. மாறாக நள்ளிரவில் அவர்கள் ஆண்டவருக்கு புகழ்பா பாடி ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிபட்டு ரத்தம் சிந்தி இருட்டில் கிடக்கும் ஒரு மனிதன் எப்படி சத்தமாக பாட முடியும்? இது மனித இயல்புக்கு முற்றிலும் முரணானதல்லவா? 100க்கு 100 உண்மை. இது சாதாரண மனித செயல் கிடையாது. நற்செய்தியில் இயேசு வாக்களித்த அந்த துணையாளர் அவர்கள் உள்ளத்தில் முழுமையாக நிறைந்திருந்தார் என்பதற்கான கண்கூடான சாட்சி இதுதான். ஆமா, சூழ்நிலைகள் மனிதர்களின் சந்தோஷத்தை பறிக்கலாம். ஆனா தூய ஆவியார் உள்ளே வரும்போது மகிழ்ச்சி என்பது வெளியில் நடக்கும் சம்பவங்களை சார்ந்து இருப்பதில்லை. அது உள்ளே இருந்து ஊற்றெடுக்கும் ஒரு நீரூற்றாக மாறிவிடுகிறது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதனாலதான் உடல் ரீதியாக அவர்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் ஆன்மீக ரீதியாக அவர்கள் முழு சுதந்திரத்தோடு பாடினார்கள். அவர்கள் சும்மா பாடவில்லை, மற்ற கைதிகளும் அதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று திருவிவில்லியம் மிக நுட்பமாக பதிவு செய்திருக்கிறது. அவர்களின் வேதனை ஒரு மாபெரும் நற்செய்தி மேடையாக மாறிவிட்டது. அப்படி பாடிட்டு இருக்கும்போதுதான் திடீரென ஒரு மாபெரும் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. ஏதோ சாதாரணமாக குலுங்கியது என்று சொல்ல முடியாது. அந்த சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்கிறது. ஆமா, உடனே கதவுகள் அனைத்தும் திறக்கின்றன. கைதிகள் அனைத்தின் விலங்குகளும் கழன்று விழுகின்றன. அதாவது தூய ஆவியாரால் ஆன்மாவில் சுதந்திரமாக இருப்பவர்களை இந்த உலகத்தின் எந்த இரும்பு விலங்காலும் கட்ட முடியாது என்பதை ஆண்டவர் அங்கே நிரூபிக்கிறார். கண்டிப்பா. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கதவுகள் திறந்தவுடனே பவுலும் சீலாவும் அங்கிருந்து தப்பித்து ஓடியிருக்கலாம் அல்லவா? ஏன் அவர்கள் அங்கேயே இருட்டில் காத்து கொண்டிருந்தார்கள்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ரோம சாம்ராஜ்யத்தின் சட்டப்படி சிறை கைதிகள் தப்பி ஓடினால் அதற்கான முழு பொறுப்பையும் சிறைக்காவலனை ஏற்க வேண்டும். அவனுக்கு மரண தண்டனை உறுதி. ஓ, அவனுக்கு தண்டனையா? ஆமா. சிறைக்காவலன் துக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுகிறான். சிறைக்கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடிவிட்டார்கள் என்று எண்ணி அவமானம் தாங்காமல் தன் வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ளப் போகிறான். பாவம், என்ன ஒரு பயம் இருந்திருக்கும் அவனுக்கு. பவுலும் சீலாவும் தப்பித்துச் சென்றிருந்தால் அந்த சிறைக்காவலனின் உயிர் போயிருக்கும். ஆனால் திருத்தந்தை பெனடிக்ட் சொன்னது போல தூய ஆவியார் அவர்களை கிறிஸ்துவின் அன்பின் கருவியாக மாற்றியிருந்தார். தங்களின் தனிப்பட்ட விடுதலையை விட தங்களை வதைத்த அந்த சிறைக்காவலனின் உயிரை அவர்கள் அதிகமாக நேசித்தார்கள். அடடா,
அந்த நள்ளிரவு நேர காட்சிய கொஞ்சம் நினைத்து பாருங்க. ஒருவன் தன் வாழ்க்கையை முடித்துக்கொள்ளப் போகும் இறுதி நொடிகள் அவை. இருட்டிலிருந்து பவுல் உரத்த குரலில் அவனை கூப்பிட்டு, உமக்கு தீங்கும் எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்று கத்துகிறார். அந்த ஒரு குரல் அவன் வாழ்க்கைய மாத்திருச்சு. ஆமா, தன் வேலையும் உயிரும் ஒரு கைதியின் நேர்மையால் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்த அந்த சிறைக்காவலன் நடுக்கத்தோடு விளக்கை கொண்டு வரச் சொல்லி ஓடி வந்து பவுல் சீலா கால்களில் விழுகிறான். அப்புறம் என்ன கேட்டான்? ஒரு கேள்வியை அவன் அங்கே கேட்கிறான். பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தைகளை சற்று கவனிச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்திற்கு முன்பு அவர்களை தடியால் அடித்து தொழுமரத்தில் மாட்டி வதைத்த ஒரு அதிகாரி இப்போ அவர்களை பார்த்து பெரியோரே என்று அழைக்கிறான். எவ்வளவு பெரிய மனமாற்றம்! தன் உயிரை மாய்த்துக் கொள்ள வாளை உருவிய ஒரு மனிதன் இப்போ நிலைவாழ்வுக்கான வழியை தேடுகிறான். இதுதான் தூய ஆவியார் கொண்டு வரும் மாபெரும் மனமாற்றம். பவுலும் சீலாவும் என்ன சொன்னாங்க? அதுக்கு அவங்க கொடுத்த அந்த பதிலும் மிக நுட்பமானது. ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் வீட்டாரும் மீட்படைவீர்கள். இது எவ்வளவு எளிமையான ஒரு வெளிப்படுத்துதல்! இங்க நடக்கும் அந்த வியக்கத்தக்க முரண்பாட்டை நீங்க கவனித்தீர்களா? கொஞ்ச நேரத்திற்கு முன்பு அவர்களின் கால்களை கட்டிய அதே காவலன் இப்போது தண்ணீரை கொண்டு வந்து அவர்களின் ரத்தம் படிந்த காயங்களை கழுவுகிறான். ஆமா, இதுதான் நற்செய்தியின் வல்லமை. அவன் மட்டுமல்ல, அவனும் அவனே சேர்ந்தவர்களும் அன்றிரவே திருமுழுக்கு பெறுகிறார்கள். அவர்களை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று மரியாதையோடு உணவு பரிமாறுகிறான். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் அந்த வீடு முழுவதும் இப்போது பேருவகை, அதாவது எல்லையற்ற மகிழ்ச்சி நிரம்பியிருக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியமான மாற்றம்! மரண இருள் சூழ்ந்திருந்த அந்த நள்ளிரவு இப்போது மீட்பின் வெளிச்சத்தாலும் கொண்டாட்டத்தாலும் நிரம்பி வழிகிறது. ஒரு சிறைச்சாலை எப்படி ஒரு திருச்சபையாக மாறியது பார்த்தீர்களா? மிக சரி. இந்த எல்லையற்ற மகிழ்ச்சியும் ஆண்டவர் தந்த பாதுகாப்பையும் இன்றைய திருப்பாடல்கள் 138 என்ற அந்த வாசகத்தோட நம்ம மிக அழகா இணைத்து பார்க்கலாம். அந்த திருப்பாடல்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த பாடலின் வரிகள், ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் என்று முழங்குகிறது. அந்த சிறைக்காவலன் தற்கொலை என்ற கொடிய அழிவிலிருந்து ஆண்டவரின் வலக்கையாலும் தூய ஆவியாரின் பேரன்பாலும் காப்பாற்றப்பட்டான். ரொம்ப சரியா பொருந்தது. மேலும் அந்த திருப்பாடல் சொல்றது என்னன்னா, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர், என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். உடல் முழுவதும் காயங்களோடு நள்ளிரவில் இருண்ட சிறையில் புகழ்பா பாடிய பவுல் மற்றும் சீலாவின் அந்த உள்ளத்தின் வலிமையை இந்த வரிகள் நமக்கு கண்முன் நிறுத்துகின்றன. ஆமா, பவுலுக்கும் சீலாவுக்கும் மன வலிமை, அந்த காவலனுக்கு மீட்பு. ஆண்டவர் இருதரப்பையுமே தன் பேரன்பால் அரவணைத்தார் என்பது இது ஆழமாக உணர்த்துகிறது. உண்மையிலே ஆண்டவரின் வார்த்தைகள் எவ்வளவு வலிமையானவை! இயேசுவின் பிரிவு, துணையாளரின் வருகை, சிறைச்சாலையில் நடந்த மாபெரும் மாற்றம் என அனைத்திலுமே தூய ஆவியார் எப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகிறார் என்பதை இன்று விரிவாக பார்த்தோம். ஆமாம், ஆழமான சிந்தனைகள். சிறையில் பாடியதை பற்றி நாம பேசணும். இருளில் நீங்கள் பாடும்போது உங்கள் கட்டுகள் உடையும் என்று நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே நீங்க சிந்திக்க வேண்டிய முற்றிலும் புதிய ஒரு கோணம் இருக்கு. அது என்ன? உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த நிலநடுக்கம், இந்த அதிரடியான மாற்றங்கள் உங்களை விடுதலை செய்வதற்காக மட்டும் வந்திருக்காது. ஏன்னா பவுலும் சீலாவும் ஏற்கனவே ஆன்மீக ரீதியில் சுதந்திரமாகத்தான் இருந்தாங்க. அவர்கள் சிறையை விட்டு ஓட வேண்டிய அவசியமே இல்ல. அப்படியானால் அந்த நிலநடுக்கம் யாருக்காக வந்தது? அந்த சிறைக்காவலனுக்காகவா? சரியா சொன்னீங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த நிலநடுக்கம் உங்களுக்கு அருகே இருளில் உறங்கிக் கொண்டிருக்கும், விரக்தியில் தற்கொலை வரை செல்லும் அந்த சிறைக்காவலனை தட்டி எழுப்ப ஆண்டவர் நடத்தும் ஒரு திட்டமாக ஏன் இருக்கக்கூடாது? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. உங்கள் நம்பிக்கையும் நீங்கள் பாடும் புகழ்பாவும் உங்களைச் சுற்றி இருளில் தவித்துக் கொண்டிருக்கும் வேறு ஒருவருக்கு மீட்பின் வெளிச்சத்தை கொண்டு வரலாம் அல்லவா? இதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். உண்மைதான். நாம பாடும் புகழ்பா மற்றவர்களுக்கு மீட்பாக அமையும். இப்போ நாம தியானித்த இந்த ஆழமான செய்திகள் நம்ம வாழ்வில நிலைத்திருக்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். எங்களை உருவாக்கும் அன்பான ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய கைவினைப் பொருட்கள் என்பதை இன்று எங்களுக்கு உணர்த்தியதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்கள் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் நீர் தரும் வலிமைக்காக நன்றி. எங்களை வழிநடத்தும் தூய ஆவியானவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உமது பிரசன்னத்தை நிறைவாக ஊற்றுவீராக. அவர்கள் ஒருபோதும் தனிமையில் இல்லை, அவர்கள் ஆதரவற்றவர்கள் இல்லை என்ற மாபெரும் உண்மையை அவர்களுக்கு உணர்த்தி அருளும்.
அவர்கள் சந்திக்கும் அநீதிகளுக்கு நடுவே உமது தெய்வீக நீதியை காணச் செய்யும். இவ்வுலகின் தீய சக்திகள் தோற்கடிக்கப்பட்டு விட்டன என்ற வெற்றியின் நம்பிக்கையை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். அவர்கள் எதிர்காலத்தை குறித்த பயத்திலிருந்து விடுபட்டு உமது துணையோடு தைரியமாக முன்னேற அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். அன்பான நேயர்களே, இந்த ஆழமாய பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரே, உமது வலக்கையா என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையா என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவே. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வே. திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவே. ஆண்டவரே, உமது வலக்கையா என்னை காப்பாற்றுகின்றீர். பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பேருக்கு நன்றி செலுத்துவே. ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, உமது வலக்கையா என்னை காப்பாற்றுகின்றீர். உமது வலக்கையா என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கெனச் செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு.
காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.